இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் மற்றும் சமீபத்தில் போர் பதற்றத்தால் தற்காலிகமாக மூடப்பட்ட ஹோர்முஸ் ஜலசந்தி எந்த இரு நீர்நிலைகளை இணைக்கிறது? பதில்: பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா. இந்தியா தனது ஒட்டுமொத்த தேவையில் கச்சா எண்ணெயில் 88% இறக்குமதியை சார்ந்துள்ளது. இயற்கை எரிவாயு 50% சார்ந்துள்ளது. எல்பிஜி 60% இறக்குமதியை சார்ந்துள்ளது. இவற்றில் வளைகுடா நாடுகளின் பங்கு அதிகபட்சமாக இருப்பதால் விநியோகச் சங்கிலி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு மத்தியில் உள்நாட்டில் விநியோக தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க டீசல் மீதான ஏற்றுமதி வரியை மத்திய அரசு லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் உயர்த்தியுள்ளது? பதில்: லிட்டருக்கு ரூபாய் 55.50. இஸ்மாயில் உமர் குவெல்லே மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜிபூட்டி நாடு செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இணைக்கும் எந்த முக்கிய ஜலசந்திக்கு அருகில் உள்ளது? பதில்: பாப் எல் மண்டேப் ஜலசந்தி. வளர்ந்த மற்றும் ஏழை நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார இடைவெளி அதிகரித்து வருவதாக எச்சரிக்கும் ஐநா அறிக்கையின்படி பணக்கார நாடுகள் வழங்கும் நிதியுதவி எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? பதில்: 23%. 1827 மகாராஷ்டிராவில் பிறந்து தீண்டாமை ஒழிப்பு மற்றும் விளிம்பு நிலை மக்களின் கல்விக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த சமூக சீர்திருத்தவாதி யார்? பதில்: மகாத்மா ஜோதிராவ் பூலே. உ.வே. சாமிநாத ஐயரின் மாணவரும் கலைமகள் இதழின் ஆசிரியராக பணியாற்றி வீரர் உலகம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறந்த தமிழறிஞர் யார்? பதில்: கி. வ. ஜெகந்நாதன். சமீபத்தில் பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டதால் படகு விபத்து நிகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மதுரா நகரம் எந்த முக்கிய நதியின் கரையில் அமைந்துள்ளது? பதில்: யமுனை ஆறு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளபோது சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்ய மாநில உயர் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்யும் அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கும் அரசியலமைப்பு விதி எது? பதில்: சட்டப்பிரிவு 324. தேசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் முதன்முறையாக எந்த இந்தியன் யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்றது? பதில்: அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள லிட்டில் அந்தமான் என்னுமிடத்தில் நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் சேகர் பச்சை. மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் ஆர்த்தி.